Hello guys, welcome to our channel. Sorry. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான என்ட்ரிஸ் ஏதாச்சும் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் 1 மினிட்ல என்ட்ரி எடுக்க போகிறேன். பார்க்கலாம். ஒரு சம் சார்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து 1 மினிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மினிட் ட்ரேட்ஸும் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம். சம் என்ட்ரி ஏதாவது கிடச்சது அப்படின்னா நான் வந்து அதை வச்சு உங்களுக்கு என்ட்ரி எடுத்து காட்டுறேன். ஓகே ஓகே 5 மினிட்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் டவுனாக வந்து இந்த மார்க்கெட் இப்போ இங்கேருந்து சின்னதாக ஒரு புல் பேக் ஆகுது. இங்கே ஒரு புல் பேக் லெவல் இருக்குது. இந்த லெவலில் ஏதாவது மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். அந்த லெவலில் ஏதாவது ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்ம அந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே 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 கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்த உடனே நம்ம என்ட்ரி போகணும்னு நினச்சோம்னா அது எப்போவுமே நமக்கு அது சக்ஸஸை கொடுக்காது. ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சார்ட் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் என்ட்ரி போகணும். அது 1 மினிட்டுங்கும் போது இன்னுமே நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். பார்க்கலாம் இந்த சார்ட்டில் என்ன ஆகிட்டு இருக்குது பார்க்கலாம். இந்த சார்ட்டுக்கிட்ட ஒரு 6 சார்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுலேருந்து சம் என்ட்ரி ஏதோ 1 2 என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு அதோட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே ஓகே நேரத்தில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த ஹை எடுத்த உடனே மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுறான், முடியல. பையர் எஃப்இஜி ஃபார்ம் பண்ணுறான். எஃப்இஜி ஃபார்ம் பண்ணி மேலே போகிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகே இந்த லெவல் மார்க்கெட்டு மேலே எடுத்திருக்கு. ஓகே எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஓகே பிரேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போகலாம். 1 மினிட் தான் நம்ம போக போகிறோம். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. ஸ்ட்ராங் லெவல் இதுதான். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் பார்த்தா பிரேக் பண்ணி டேரெக்டாக போயிட்டே இருக்கான். பார்க்கலாம் ரிவர்ஸுக்கான என்ட்ரி நமக்கு கிடைச்சா மட்டும் எடுக்கலாம். ஓகே என்ட்ரி எதுவும் கிடைக்கல. ஓடிசி அப்படிங்கும்போது இன்னுமே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும், மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம அனலைஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருந்தால் அது வர்றது ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சரியான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே எடுத்தால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி வந்து நமக்கு சக்ஸஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குமான்னு பார்க்கலாம். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணோன்னே செல்லை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் அடுத்த கேண்டில் நம்ம செல் போகலான்னு நினச்சாலும் அந்த இடத்துல இந்த கேண்டிலில் தான் நமக்கு 1 2 கேண்டில் வந்துச்சுன்னா தான் தெரியும் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போய்க்கலாம். ஓகே ஓகே செல்லை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஓகே இந்த ஹை வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு. ஓகே ஓகே இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பார்க்கலாம் கிடைச்சதுன்னா எடுக்கலாம். ஓகே வந்து கலர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் இப்போ என்ட்ரி போகல. ஓகே அடுத்தது வர்றது பையராக வந்தது அப்படின்னா நம்ம வந்து செல்லராக போகலாம். ஓகே இந்த லெவலில் பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த கேண்டில்ஸ் எப்படி முடியுது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த என்ட்ரி போகலாம். ஓகே கலர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஓகே
ஒன்றும் அவசரம் இல்லை. மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் வந்தோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேட் எடுக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. வந்தவுடனே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு லாஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகே, சாரி. ஓகே, வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரியாக இருந்தாலும் நல்ல என்ட்ரியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட அனலைஸ் படி நமக்கு வந்து அதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓகே. நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு வந்து என்ட்ரி எடுத்துட்டு அதை லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ட்ரி எடுக்காமே இருக்கிறது பெட்டர். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு ரிவர்சலுக்கு போகலாம். பார்க்கலாம். அந்த லெவலை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணட்டும். அந்த லெவலை ரீச் பண்ணால் நம்ம வந்து ஒரு ரிவர்சலுக்கு போகலாம். ஓகே, ஒரு செல்லர் கேண்டில் இந்த லெவலை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து ஒரு பையருக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல வரல, ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பார்க்கலாம். அடுத்த கேண்டில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம ஒரு பையருக்கு ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பையரு செல்லரு பையரு செல்லரு பையரு செல்லரு பையர் செல்லருன்னு சொல்லி இங்கே பையரு செல்லரு மாற்றி மாற்றி இந்த இடத்துல எவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்கன்னு தெரியும். இந்த லெவலை ரீச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா என்ன ரீச் பண்ணல. ரீச் பண்ணியிருந்தா நம்ம ஒரு கால் ஆப்ஷன் போயிருக்கலாம். ஓகே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக 2 கேண்டில் வந்தாலுமே அடுத்து பையர் தான் என்ட்ரி ஆகிறோம். ஓகே, இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு புல் பேக் லெவல் இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, கேண்டில்ஸ் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே நமக்கு லெவலை ரீச் பண்ணவே இல்லை. ஓகே, பார்க்கலாம். ஓகே, அடுத்த 5 மினிட்டோட நம்மளோட புல் பேக் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஏதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் என்ட்ரி. நம்ம அவசரப்பட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 1 மினிட் என்ட்ரிங்கும் போது நம்ம வந்து கரெக்டாக ரொம்ப கவனமாக பார்த்து தான் எடுக்கணும். பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஓகே, மார்க்கெட்டு இங்கே வரட்டும். வந்தோடனே இந்த ஹையை ரீச் பண்ணோன்னா ஒரு ரிவர்சலுக்கு எடுக்கலாம். ஏன்னா இந்த லெவல்லேருந்து செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் கொண்டு போனாலும் இங்கே வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பான். ஸோ இங்கே வருவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். வருவானா பார்க்கலாம். ஓகே, என்ட்ரி. ஓகே, இந்த இடத்துல அவன் செல்லர் வந்துட்டான் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து செல்லு போக மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செல்லர் அங்கே என்ட்ரி ஆகிட்டான் அப்படின்ட்டு நம்ம இங்கே போக மாட்டோம். பார்க்கலாம். இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம என்ட்ரி போகலாம். ஓகே ஓகே, இந்த கேண்டில் முடியட்டும். இப்போ ஓடிட்டு இருக்க கேண்டில் பையராக முடிஞ்சால் நம்ம அடுத்து வந்து செல் என்ட்ரி போகலாம். அப்படி ஒருவேளை அவன் செல்லராக முடிஞ்சிட்டானா நம்ம என்ட்ரி போக வேண்டாம். ஓகே ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ரேடு எடுக்கிறோம். பார்க்கலாம். ஓகே, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு செல் என்ட்ரி போகிறேன். லாஸ் ஆச்சுன்னா 1 ஸ்டெப்பு மட்டும் எம்டிஜி போவேன். ஓகே, நான் செல் போயிருக்கேன். 1 மினிட்டுக்கு செல் போயிருக்கேன். ஒருவேளை லாஸ் ஆனது அப்படின்னா நான் வந்து அடுத்த கேண்டில் வந்து எம்டிஜி நான் யூஸ் பண்ணுவேன். பார்க்கலாம். ஓகே, டீப் அப் ட்ரெண்டு தான் அது போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல போனாலும் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேண்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து செல் ஆப்ஷன் போயிருக்கேன். பார்க்கலாம். செல்லர் தான் வந்துட்டுருக்கான். பார்க்கலாம். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டீப்பான அப் ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு. அந்த டீப்பான அப் ட்ரெண்டாக இருந்தாலும் நம்ம இங்கே வந்து ஆப்போசிட்டுக்கு தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு
ப்ராஃபிட்டு, அதில் தான் ப்ராஃபிட் பண்ணுறோம். ஓகே, ஆல்ரெடி இது வந்து நம்ம மார்னிங் பண்ண செக்ஷன்ஸு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே மார்னிங் பண்ண செக்ஷன் தான். ஓகே, இது ப்ராஃபிட் ஆகிடுச்சு. இந்த சார்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு சார்ட்டில் ஒரு டைம் என்ட்ரி எடுத்தால் போதும். ஓகே, நான் ரெக்கவர் பண்ணுறதுக்காக $20 மாற்றி வச்சுருந்தேன். அதை நான் திருப்பி $10 மாற்றிட்டேன். ஓகே ஓகே, பார்க்கலாம். இன்னும் 1-2 என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே மார்க்கெட்டு ஒரு டீப்பாக வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். இங்கே ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான், பார்க்கலாம். இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இந்த லெவலை வந்து இப்போ ரீச் பண்ணிட்டான். ஓகேங்களா, இந்த லெவலை ரீச் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது இங்கேருந்து நமக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கெல்லாம் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ விக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுலேருந்தே மார்க்கெட் எவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது அதில் தெரியும். இந்த மார்க்கெட் ஓரளவு பரவாயில்ல, இது ஓரளவு கேண்டில்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு கொஞ்சம் ரேஞ்சிங்காக ஃபார்ம் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டுருக்கான். ஸோ வரட்டும், பார்த்துக்கலாம். வந்தவுடனே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். வரட்டும். இங்கே இந்த செல்லரு இந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். மார்க்கெட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னே இந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இந்த லெவலை மறுபடியும் இங்கே பிரேக் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே, இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணோன்னே இங்கே செல்லர் என்ட்ரி கொடுக்குறான். ஓகே, செல்லரோட என்ட்ரி இருக்குது, பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல லெவலை ரீச் பண்ணவே இல்லை. மறுபடியும் இந்த ஹையை எடுத்தானா நம்ம செல் போகலான்னு நினச்சோம். ஆனால் அவன் என்னடானா இந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். ஓகே, மார்க்கெட் அதுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இங்கேருந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டு புல் பேக் எடுத்தாலும் மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக தான் வருது, பார்க்கலாம். இந்த லோவை பிரேக் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஓகே, என்ட்ரிஸ் நம்ம எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ட்ரேட் இருந்தாலும் அது முடிஞ்ச வரையும் நம்ம வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டான ட்ரேடாக எடுக்கணும். நம்ம அவசரப்பட்டு நம்ம டாலர் இவ்வளோ ப்ளேஸ் பண்ணுவோம், அவ்வளோ ப்ளேஸ் பண்ணணுமா, எவ்வளோ பண்ணணும், அப்படி பண்ணணும் ஒரு கணக்கு இல்லாமல் நம்ம உள்ளார்க்கி போய் என்ட்ரி போட்டு லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்மளோட என்ட்ரி வரும்போது மட்டும் நம்ம எடுத்தோம்னா போதும். என்ட்ரி கிடைக்கலாட்டி கூட நம்ம விட்டுறலாம். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தே ஆகணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. வெயிட் பண்ணி என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம், இல்லை அப்படின்னா என்ட்ரி விட்டுறலாம், வேற என்ட்ரி போய்க்கலாம். புதுசாக யாராவது சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது ஃப்ரீ விஐபி குரூப்ஸு ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து சிக்னல் ப்ரைவேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் கொடுக்குற எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். அது எல்லாமே வந்து டெலகிராம் இருக்குது, நீங்கள் அந்த குரூப்பில் வேணால் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. கமெண்டில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணி வைக்கிற லிங்க்கு, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்குது, இன்னும் என்ட்ரி ஒன்றும் கிடைக்கல. நம்ம அவசரப்பட்டு உடனே என்ட்ரி எடுத்து போட்டு நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா அது ரொம்ப கஷ்டம். நம்மளோட டா இது டார்கெட் எது, எங்கே வரணும் மார்க்கெட்டு, அங்கே வந்துச்சா அப்படிங்கிறது தான் விஷயம். அங்கே வந்துருச்சா, நம்மளோட கான்செப்ட் என்ன, அந்த கான்செப்ட் ரீச் பண்ணிட்டானா,
அந்த கான்செப்ட் எடுத்துட்டோம்னா அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? வீடியோ கொஞ்சம் அதிகமாக போகிறது காரணம், இந்த மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பொறுமையாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா என்ட்ரி எடுத்து நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணிலாம் எதுவும் போடலை. அப்படியே லைவாக தான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ட்ரி வந்து டைம் வந்து அதிகமாகும். என்ட்ரி கிடைக்கும்போது தான் எடுக்க முடியும். அவசரப்பட்டுலாம் எடுக்க முடியாது. இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் எடுத்திருக்கேன். என்ட்ரி கிடைக்கல. அதனால் நான் வந்து ஒரு என்ட்ரி மட்டும் தான் போயிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் நம்ம உள்ளே வந்தோடனே நமக்கு என்ட்ரி கிடைக்குமான்னு கேட்டால் அப்படி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி தான் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். வந்துட்டு அவசர அவசரமாக எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உள்ளே வந்தோம், இந்த 15 நிமிஷத்தில் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு $10 ப்ளேஸ் பண்ணோம், $9 ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா போதும். அதுவே இருந்தாலுமே போதுமானது தான். ஓகேங்களா? $9ங்கிறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஸோ அதுவே இருக்குது அப்படின்னா அதுவே போதுமானது தான் என்னை கேட்டால். ஓகேங்களா? அதை நம்ம இன்னும் என்ட்ரி கிடைக்கலன்னு சொல்லி நம்ம உள்ளே போயிட்டு லாஸ் பண்ணுறத விட அந்த $9 வெளியில் போகிறது ரொம்பவே பெட்டர். என்ட்ரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி திருப்பி ட்ரை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, பார்க்கலாம். வேறு சார்ட்டு எடுத்தால் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். நம்ம வந்து இருக்கிற சார்ட்லேயே நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுனால தான் நமக்கு இன்னும் என்ட்ரி கிடைக்கல. வேறு சார்ட் பார்த்துருந்தோம்னா நமக்கு வேறு ஏதாவது என்ட்ரி கிடச்சிருந்துருக்கும். ஸோ இந்த சார்ட்டு இப்போ வந்து நமக்கு நம்மளோட லெவல்ஸை ரீச் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு கால் ஆப்ஷன் நான் இங்கேருந்து போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் நான் போகிறேன். ஓகே, நமக்கான என்ட்ரி கிடச்சிருச்சு. இங்கேருந்து ஒரு கால் ஆப்ஷன் நான் போகிறேன். ஓகே ஓகே, இந்த இடத்துலேருந்து ஒரு கால் ஆப்ஷன் போயிருக்கேன். லாஸ் ஆச்சுன்னா 1 ஸ்டெப்பு மட்டும் எம்டிஜி நான் இந்த இடத்துல போவேன். ஓகே, அதுக்கு $20 மாற்றி வச்சிட்டேன். மேக்ஸிமம் லாஸ் ஆகாது. ஒருவேளை ஆனால் நம்ம எம்டிஜி போகலாம். எம்டிஜி போகும்போது நமக்கு அதுக்கான ப்ராஃபிட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து போயிருக்க ரீசன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்துச்சு. இந்த புல் பேக் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இங்கே வந்தான். இங்கே ஒரு கேப்பு, எஃப்இஜி கேப்பும் வச்சான். அவன் செல்லரோட ஸ்ட்ராங்னஸ் நல்லாவே தெரிஞ்சது. இந்த லெவலில் இருக்கக்கூடிய பையர் இங்கே ட்ரை பண்ணால் முடியலை. ஸோ இங்கேருந்து செல்லர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி வந்தாலுமே அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த லோவை பையர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ண லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கொடுத்தா இந்த ரிஜெக்ஷனில் இருக்க அதாவது இந்த ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனில் இருக்கக்கூடிய பையர் கண்டிப்பாக இங்கே ஒரு கேண்டிலாவது ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ லெவலில் ரீச் பண்ண உடனே நான் என்ட்ரி எடுத்தேன். இது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, 2 ஷார்ட் ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஓகே, இது வீடியோக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனியும் வெயிட் பண்ணோம்னா இன்னும் அதிகமான டைமிங் ஆகும். ஓகேவா? பார்க்கலாம். ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அந்த சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த சார்ட்டில் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது எல்லாமே நம்ம ஓடிசியில் தான் பண்ணுறோம். ஓடிசியில் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா ரியல் மார்க்கெட்டு திடீர்னு நியூஸ் டைம் வரும், அது இதுன்னு வரும்போது டக்குன்னு நம்மளோட இது அனலைஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, வேறு என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம். இந்த இதில் வந்துட்டு லெவலை பிரேக் பண்ணிட்டான். லெவலை பிரேக் பண்ணி இங்கே பையர் ட்ரை பண்ணி பையர் வந்து ஃபெயில் ஆகிருக்கான். ஸோ செல்லர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்.
டோஜியா முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல. பார்க்கலாம். இந்த கேண்டில் பையரா முடிஞ்சிருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருந்துருக்கும். பையரா முடியல, செல்லராகவே வந்து முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, லெவல்ஸை ரீச் பண்ணிட்டு இப்போ தான் கீழே வந்துட்டுருக்கு மார்க்கெட்டு. இதில் இந்த சார்ட்டுக்கு, இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்தால் தான் நமக்கான என்ட்ரி கிடைக்கும். ஸோ அதில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த இது லெவல் ரீச் பண்ணவே இல்லை. நீங்கள் யாராவது சொந்தமாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச முறையும் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு கால் ஆப்ஷன் போகலான்னு இருக்கேன். ரிஸ்க்கு தான் இந்த இடத்துல போகிறது. ஸோ நான் வந்து போக பார்க்குறேன். ஓகே, இது பையராக இல்லாமல் செல்லராக முடிஞ்சால் மட்டும்தான் போவேன். பையராக முடிஞ்சால் போக மாட்டேன். ஓகே ஓகே, நான் கால் ஆப்ஷன் போயிருக்கேன். $20 ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ $10 தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். நான் எம்டிஜிக்கு முதல்ல மாற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதனால் அதை சேஞ்ச் பண்ணாமே $20 ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, நான் இதை $40 மாற்றிக்கிறேன். ஏன்னா $20 நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை லாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை $40 மாற்றிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஸ்கி ட்ரேடு தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பையர் ட்ரை பண்ணி வீக் ஆகிட்டான். அதாவது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல பையர் ட்ரை பண்ணியிருக்கான். வர முடியலை, டோஜியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரோட தான் வந்திருக்கு. இந்த கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரோட கீழே வந்தது. பையர் இவ்வளோ தூரம் இந்த இடத்துல இருந்த பையர் இங்கே ட்ரை பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து பையர் வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல வேறு வழி இல்லை, ஒரு எம்டிஜி போகிறேன். ஆனால் ரிஸ்க்கு தான் இது. ப்ராஃபிட் வருமாங்கிறது ரொம்பவே டவுட்டு தான் இந்த இடத்துல. ஸோ வீடியோ முடிக்கணுமேங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கேன். ஓகே, இதுவுமே லாஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பையர் வீக் ஆகிட்டான், செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த இடத்துல செல் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு கேண்டில் ஏதாவது எரர் கேண்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போயிருக்கேன். ஒருவேளை லாஸ் ஆனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அதை வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட லக்கு தான் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ண பையர் இந்த இடத்துல வீக் ஆகிட்டான். ஓகே, செல்லர் ஸ்ட்ராங்காக செல்லிங் ப்ரெஷரோட வந்தான். இங்கேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இவ்வளோ தூரம் வந்தாலும் இங்கே பையர் இவ்வளோ தூரம் ரிஜெக்ஷன் கொடுத்து அவனால் ஒரு பையர் கேண்டில் கூட ஃபார்ம் பண்ண முடியலை. அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய செல்லர் ஸ்ட்ராங்காக ஃபுல் பவர் கொடுத்து இங்கே அவனோட டார்கெட் ரீச் பண்ணுறான். இந்த இடத்துல அப்போ யாரும் செல்லர் தான் ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல சின்ன ஒரு வீக்கான ஒரு பையர் கொடுத்தா அப்படின்னா அது நம்மளோட லக்கு தான். ஸோ போயிருக்கேன். எம்டிஜி ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான் பார்க்கலாம். மேக்ஸிமம் செல்லர் தான் அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பார்க்கலாம், நம்மளோட லக்கு தான் அது. ஓகே ஓகே, கேப் அப்பில் ப்ராஃபிட் கடைசியில் பாருங்கள் செல்லராக தான் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன் ஆனதுனால நமக்கு அது ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. கண்டினியூவாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணித்தரோம். ஓகே, தேங்க்யூ.